நச்சுக்கொடி உட்தங்குதல் பசுமாடுகளில் அதிகமாக காணப்படுகிறது. கருவுற்ற சினைப்பையானது கருச்சவினால் கர்ப்பப்பை சுவருடன் இணைக்கப்பட்டுள்ளது. கர்ப்பப்பையும் கருச்சவும் இணையுமிடம் பிளசன்டோம் எனப்படும். பிளசன்டோமின் தாய்ப்பகுதி காரன்கில் எனவும் கருப்பகுதி காடிலனன் எனவும் அழைக்கப்படுகிறது. பசுமாடுகளில் இவ்விணைப்புகள் 100 முதல் 125 வரை இருக்கின்றன. இவ்விணைப்புகள் தாயிடமிருந்து கருவுக்கு சத்துகள் செல்ல உதவுகின்றன. கர்ப்பப்பையினுள் கருவானது வேகமாக வளர்ச்சி அடைகிறது. சாதாரணமாக கன்று ஈன்று 6 முதல் 24 மணி நேரத்தில் நஞ்சு வெளியேறிவிடும். நச்சுக்கொடி முழுமையாக வெளியேறுதல் முக்கியமானதாகும். காட்டிலடன் மற்றும் காரன்கள் முழுமையாக பிரியாமல் எஞ்சிய பகுதிகள் நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும். அவ்வாறு எஞ்சிய கருச்சவு நஞ்சு உட்தங்குதல் ரிட்டென்ஷன் ஆஃப் பிளசண்டா எனப்படும். நஞ்சு உட்தங்குவதற்கான காரணங்களாவன: கர்ப்பப்பை தசை சுருங்கி விரியும் தன்மை குறைபாடு, வீக்கம் மற்றும் நீர்கோர்த்த பிளசன்டோம், மாட்டின் பெண்ணுறுப்பு வழியாக தொங்கிக் கொண்டுள்ள நஞ்சு, மண், சாணி, குப்பை இவற்றின் மீது பட்டு நோய் தொற்று ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். இவ்வாறாக நஞ்சு உட்தங்குதல் கால்நடைகளை கர்ப்பப்பை புண், கர்ப்பப்பை சீல்பிடித்தல் முதலானவற்றிற்கு ஆளாக்குவதோடு கருத்தரிக்கும் தன்மையை அடியோடு பாதிக்கிறது. தற்போது உள்ள ரிட்டென்ஷன் ஆஃப் பிளசண்டா சிகிச்சை முறைகள்: ஹார்மோன் சிகிச்சை, மருத்துவர் கைவிட்டு எடுத்தல். ஆனால் மேற்குறிப்பிட்ட முறைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் முழு பயனை அளிப்பதில்லை. ஹார்மோன் சிகிச்சை கர்ப்பப்பை சுருங்கி விரியும் தன்மையை அதிகரிக்கிறது, ஆனால் கார்டிலிட்டஸ் வீக்கத்தை குறைப்பதில்லை. எனவே முழுமையான நஞ்சு பிரிதல் சாத்தியமில்லாமல் மருத்துவர் கைவிட்டு எடுக்கும் நிலை ஏற்படுகிறது. அதனால் கைவிட்டு எடுக்கும் முறையில் கர்ப்பப்பையில் புண் ஏற்படவோ, இரத்தப்போக்கு ஏற்படவோ மற்றும் கிருமி தொற்று ஏற்படவோ வாய்ப்பு இருப்பதால், அதனால் கைவிட்டு எடுக்கும் முறையில் கர்ப்பப்பையில் புண் ஏற்படவோ, இரத்தப்போக்கு ஏற்படவோ மற்றும் கிருமி தொற்று ஏற்படவோ வாய்ப்பிருப்பதால் மாத்திரையை பயன்படுத்தவோ மருத்துவரின் உதவியையோ நாடுவது அவசியமாகும். எனவே ரிட்டென்ஷன் ஆஃப் பிளசண்டா ஒரு முழுமையான சிகிச்சை முறை அவசியமானதாகும். இம்முறை எளிதாக நஞ்சினை வெளியேற்ற உதவுவதோடு கர்ப்பப்பை கையாளுதலை குறைக்கும். இண்டாஸ் இதற்கான முன்னோடி சிகிச்சையை இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறது ரோபிடாஸ். இது ஒரு மூலிகை மருந்து. ரோபிடாஸ் நஞ்சுக்கொடி உட்தங்குதலுக்கான மூல காரணத்தை அழிக்கிறது. ரோபிடாஸ் நஞ்சுக்கொடி கர்ப்பப்பையிலிருந்து முழுமையாக பிரிதலுக்கு உதவுகிறது. ரோபிடாஸ் கர்ப்பப்பையின் உள்ளே வைத்தவுடன் எளிதில் கரைந்து இரத்தத்தில் கலந்து காட்டிலடன் மற்றும் காரன்கில் அளவை குறைத்து கர்ப்பப்பையை சுருங்கி விரியும் தன்மையை அதிகரிக்கிறது. இது மட்டுமல்லாது ரோபிடாஸ் கிருமிகளை அழிக்கக்கூடியதாகும், வலியை குறைக்கக்கூடியதாகும், உணர்ச்சியற்ற தன்மையை உடையதாகும். ரோபிடாஸ் 5 சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டது. இம்மூலிகைகளால் வீக்கம் மற்றும் நீர்க்கோத்தலை குறைக்கிறது. பிளசன்டோம் இரத்த குழாய்களை சுருங்கச் செய்யும் வாய்ப்பு இதன் மூலம் உண்டு. மூலிகைகள் டார்கஸ் இன்ஃபெக்டோரியா, மென்தா பிப்பரிட்டா, டங்கன்ஷார் மற்றும் கர்க்கிமுலங்கா பிளசன்டோம் சவின் இரத்த குழாய்கள் சுருங்கி விரிதலை ஒழுங்குபடுத்துகிறது. ரோபிடாஸில் உள்ள டங்கன்ஷார் மற்றும் சிசம்பலோஸ் பெரிரா கர்ப்பப்பை வளர்ச்சியை சீராக்குகிறது. கர்க்கிமுலங்கா மற்றும் ஷங்கன்சார் மூலிகை மருந்துகளை ஒரு சிறந்த நோய் தொற்று தடுப்பாகவும், ஆன்டிசெப்டிக் நோய் கிருமி தடுப்பாகவும், ஆன்டி பாக்டீரியல் செயலாற்றுகிறது. ரோபிடாஸ் ஆர்ஓபிக்கு அளிக்கும் சிறந்த சிகிச்சையின் அனுகூலங்கள்: ரோபிடாஸ் நஞ்சுக்கொடியை எந்த மனித முயற்சியுமின்றி எளிதாக வெளியேற்றுகின்றது. ரோபிடாஸ் ஓர் முழுமையான சிகிச்சை முறை. ரோபிடாஸ் மட்டுமே தேவையை முழுமையாக நிறைவேற்றுகிறது. ரோபிடாஸ் 4 மாத்திரைகளுடன் மற்றும் 4 கையுறைகளுடன் அனைத்து கடைகளிலும் கிடைக்கின்றது. ரோபிடாஸ் மட்டுமே கருப்பைக்கு பாதுகாக்கும். ரோபிடாஸ் மட்டுமே ஆர்ஓபிக்கு சிறந்த சிகிச்சையை தருகிறது.